ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்ம 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 வாசனையோடு சாப்பிட்டா ஆசை தீராத மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் கேஎஃப்சி தாங்க. நிறைய பேர் கேஎஃப்சிக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கேஎஃப்சி நம்ம கடையில் போய் சாப்பிட்ணும் ஆசையாக போகிற டைமில் அங்கே பாதி வெந்திருக்கும், பாதி வேகாமல் இருக்கும், கொஞ்சம் ரத்தம் இருக்கும். இப்படிலாம் இருந்து கடையில் நிறைய சண்டைலாம் போட்டிருக்கோம் கூட. அதெல்லாம் வேண்டாங்க. நம்மளுக்கு நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சின பால் தான். கொஞ்சமாக சூடு இருந்தால் போதும். அந்த பாலில் கொஞ்சமாக வினிகரை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா பட்டுன்னு அது உடஞ்சிரும். உடஞ்ச உடனே திரு திரு திருன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பேஸ்ட்டு, முக்கியமாக வெங்காயம் பேஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் யூஸ் பண்ணக்கூடாது. வெறுமா பூண்டு மாத்திரம்தான். அது ஒரு நல்லா அரைச்சி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக இந்த பெப்பரோட பொடி எல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸு கொடுத்துருங்க. உப்பு எல்லாமே போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு நைட்டெல்லாம் வச்சுருங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அப்படி நல்லா ஜூஸியாக பிடிச்சிருக்கும். நல்லா கையை வச்சு நல்லா ஃபுல்லாக திருப்பி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு வெளியில் வச்சுருங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா இதுதான் செம்ம ட்ரிக்கு. இந்த மாவில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மைதா 4 ஒரு 5 கரண்டியாவது எடுத்துக்கணும். அந்த 2 மாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேஎஃப்சியோட கடையில் கேட்டிங்கன்னா ஒரு பவுட்ரு இருக்கும். அந்த பவுட்ரு கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் தண்ணியில் நல்லா டிப் பண்ணிட்டு இந்த மாவில் நல்லா பிடிச்சு டிப் பண்ணணும். டிப் பண்ணிட்டு மாவு நல்லா பிடிச்சிக்கும். திருப்பியும் நீங்கள் அதே ஐஸ் தண்ணியில் முக்கிடணும். முக்கிட்டு திருப்பியும் அதே மாவில் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி மாவில் டிப் பண்ணிட்டு இது நிறைய ஓரத்தில் சேர்த்து நிறைய இந்த மாதிரி பிடிச்சு நிறைய எடுத்து மாற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடான டைமில் இதை தூக்கி பொரித்து எடுத்திங்கன்னா செம்ம சூப்பரான கேஎஃப்சி ரெடி. இந்த கேஎஃப்சிக்காக நம்ம கடைக்கு போவோம். ஒரு 2 பீஸ் சாப்பிட்டா ஐயோ நம்மளுக்கு இன்னும் பத்தலையே அப்படின்னு தான் தோணும். அதே நம்ம வீட்டில் பண்ணணும் எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேஎஃப்சி நல்லா கரன்னு வரும். நல்ல ஒரு டேஸ்டி கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கி நைட்டு பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ணால் தான் அதோடய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அதோடய ஸ்ட்ரெச்சர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.